ஒரு செகண்ட் ஷெட்யூல் மாதிரி வந்துச்சு. அதனால எனக்கு அந்த டைம்ல ஐ வாஸ் சிட்டிங் லைக் சும்மா வீட்டில் உட்காந்துருந்ததுனால டேன் எல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வெள்ளையா இருந்துச்சு. நான் சும்மா சன்ஸ்கிரீன் மட்டும் தான் போட்டேன். இவர் வந்து நீ நிறைய மேக்கப் போட்டேன்னு சொல்லி ஃபுல்லா வைப் பண்ணிட்டே இருக்கேன். ஒன்றும் இல்லை, படத்துல ஒரு இடத்துல நான் சோகமா போட்டோ பார்த்துட்டு இருப்பேன். இங்க வந்துட்டு என்ன ஃபீலிங்ஸா அப்படிப்பாரு, சொல்லிட்டு வாக்காரியா அப்படிப்பாரு. அது ஒரு மாதிரி பிளாஸ்ட். அது ஒருத்தர் எகிரணும்னா அது அந்த மனுஷன் தான், அந்த மனுஷன் தான் எகிரி ஆகணும். அந்த சீன் ஃபுல்லா எகிர்றதுன்னா அவர் தான் அப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கான ஆரம்பத்துல இருந்தே மானங்கட்ட மூமெண்ட் தான். ஒன்னு இருக்கு ஆக்சுவலி, அது நோ நான் சொல்லல, என்னால பண்ண முடியல, பிராக்டிகலி என்னால பண்ண முடியல. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல நான் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த படத்தினுடைய 50 நாள் ஷூட்ல நான் வந்து லண்டன்ல இருக்கணும் 50 நாள் அப்படின்னு. 50 நாள் நம்ம இங்க எல்லாம் போனா திருப்பி வரப்ப இவங்க இதை வித்துருவாங்க அப்படின்னு ஒரு சூழல். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமாவோட கான்வர்சேஷன் ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் கான்வர்சேஷன் இருக்கும்போது காரணம் என்னன்னா, நக்கல் நையாண்டி எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க பார்த்த மனிதர்கள் அண்ட் யங் டேலண்ட்ஸ் எல்லாருக்கும் விகடன் சார்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். வணக்கம் பிரதர். அண்ட் ஹாப்பி ஃபார் யூ. த ட்ரைலர் வந்து ரொம்ப அழகா இருந்தது. கலையரசனுக்கும் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள் விகடன். தேங்க்யூ பிரதர். அண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹீரோ. எனக்கு வந்து ரியோவோட இப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் கேட்குற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டரில் இந்த ப்ரைம் ஸ்லாட்டில் இப்போ இருக்கிற ஹீரோ ஒரு டெபியூ கிரியேட்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ரியோ ஆப்ஷனில் இருக்கிறத பார்க்குறப்ப, ஸோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த பல கதைகள் நம்ம பார்த்துருப்போம். இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, எனக்கு இதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருந்தீங்க இல்லையா, அடலசன்ஸ் பார்த்த தாக்கத்துலேருந்து வெளியே வரதுக்குள்ள என்னடா சிங்கிள் ஷாட்ல ரியோ குடும்பம் ஒரு ஆம்பளை போல பிறந்தா எவ்வளோ கஷ்டன்றதை பேசியிருந்தது இருக்கு இல்லையா. தட் ஐடியாவே அது சூப்பராக இருந்தது. பட் இந்த படத்தை இந்த கதையை ஏன் ரியோ வழியா சொல்லணும்னு யோசிச்சிங்க? அது அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ரீசன்? இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான மெயின் ரீசன் வந்து இது படிச்சு முடிச்சோன்னே டூ மெனி தாட்ஸ். அது எல்லாமே வந்து ரொம்ப வெளியில இருந்து இல்லை, எல்லாமே உள்ள இருந்து இருந்தது. நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம டெய்லி ஈஸியா ஜாலியா சிரிச்சுட்டு கடந்து போற சில விஷயங்கள், ஆனால் அதுக்குள்ளார நிறைய பெயின் இருக்கும்ல, அது இந்த படத்துக்குள்ளார ரொம்ப அழகா பிளேஸ் ஆயிருந்தது. மெயின்லி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோம்னு தெரியாமே அதை நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதை ரியாலிட்டியில நம்ம பார்க்கும்போது அதையும் சிரிச்சுட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் அதனால நிறைய சேஞ்சஸ் நடக்கும் ஆம்பளைங்களோட வாழ்க்கையில. ஸோ அது எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்கு. ரொம்ப மெயினா இது வந்து ஆண் பாவம் பொல்லாததுன்னு டைட்டில் வச்சு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்க மென்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாலுமே ஒரு குடும்ப வாழ்க்கையை பத்தி ரொம்ப அழகா இந்த படம் வந்து சொல்லுது. இந்த படம் முடியும் போது ஆணை அக்செப்ட் பண்ணிக்கிற பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிற ஆணும் சேர்ந்து தான் ஒரு குடும்ப வாழ்க்கையில வாழ முடியுன்றது கடைசியில ரொம்ப அழகா டெலிவரி ஆயிருந்தது. ஸோ அது எனக்கு இந்த படத்தை பண்ணணும்னு தோணுச்சு. இன்னொன்று ரொம்ப பேசிக்கா எனக்கு தோணுது, இது ஏன் யாருமே சொல்லலை. இப்போ நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, இதை சொல்லிடுவோம், இதை பண்ணுவோம், தைரியமா ஜாலியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அந்த சிங்கிள் ஷாட் எக்ஸிகியூஷனை பத்தி பேசிடலாம். அந்த கண்டினியூஸா பேசிட்டு வாக்கிங்ல ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா. எனக்கு ரீசெண்டாக நான் அந்த அடலசன்ஸ் பத்தி பேசினப்போ அது ஒரு சீரியஸாக எடுத்திருப்பாங்க. பட் பீயிங் an ஆக்டர், ஒரு அப்க்ரோயிங் ஆக்டரா டெக்னிக்கலி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கிறது தான் பிளானாக இருந்ததா, இல்லை அந்த சீனுக்கு அது அந்த ஃப்ளோ இருந்தால் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சா? அது கொடுத்த பட்ஜெட்ல கொடுத்த நேரத்தில் எடுக்கணும் ஒரு கட்டாயம். அதை எப்படி பண்ணலாம்னு யோசிக்கும் போது வேற ஷாட் போகலாம், சிங்கிள் ஷாட்டா பிடிச்சா சீக்கிரம் பிடிச்சிரும்னு தோணுச்சு. அதாவது மொத்தமா அந்த அது வந்து ஆக்சுவலா படத்துக்குள்ள இருக்க சீன் இல்ல, அது வந்து ஒய் ஆண் பாவம்ன்ற படம் எப்படி என்ன பேச போகுதுங்கிறத முதல்ல ஒரு மெட்டீரியலா சொல்லிடுவோம் அப்படின்னு யோசிச்சு பண்ணதுதான். ஆனா அதுக்கு நமக்கு டைம் வந்து அன்னைக்கு ஒரு சாங் ஷூட் இருந்துச்சு, அதே ஸ்டுடியோல எடுக்க வேண்டிய கட்டாயம். அப்பதான் ரெண்ட் மிச்சமாகும். அடுத்து அதுலயும் நமக்கு 3 hours தான் டைம் இருக்கு. அந்த 3 hoursக்குள்ள இது முடிச்சாதான் நம்ம சாங்க்கு அதை ரெடி பண்ண முடியும் அந்த இடத்த. அப்படி ஸோ அப்போ ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள பண்ணணும்னா என்ன பண்ணணும், சிங்கிள் ஷாட்ல பண்ணாதான் 3 மணி நேரத்துக்குள்ள பண்ண முடியும். ஏன்னா அதை யோசிச்சப்பே அது நிறைய ஷாட்ஸ் வந்துச்சு. அது ஒவ்வொன்றும் இடிக்கணும், மழை பெய்யணும், வெளில போகணும், வரணும், ரியாக்ஷன் ஷாட்ஸ், அது இதுன்னு யோசிக்கிறப்ப இவ்வளோ ஷார்ட்ஸ் எப்படி 3 hours எடுக்க முடியுன்றப்ப அந்த பாரத்தை தாரே ஏற்றுக்கிட்டாரு.
ப்ராக்டிக்கலா இப்படிதான் நடந்தது, இப்படிதான் சிங்கிள் ஷாட்ல பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை வேற எப்படி பண்ணியிருந்தாலுமே இவ்வளவு கன்வின்சிங்கா இருந்திருக்காது. இது வந்து அந்த சிங்கிள் ஃப்ளோல இருந்தாதான் இது வந்து கன்வின்சிங்கா இருக்குன்னு தெரிஞ்சது எங்களுக்கு. எனக்கு ஒரு இவால்விங் ப்ராசஸா இருந்தது. அதை பாக்குறப்ப யூஸ்வலா பார்த்த ரியோல இருந்து he is improvising his skill அப்படின்னு ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அதுக்கு பின்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சது, பட்ஜெட் பாவம் பொல்லாதது அது தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறது அந்த மனுஷன் மட்டும்தான். பாருங்க, சட்டலே ஆண் பாவம் பொல்லாதன்னு போடுறாரு. யாராவது ஒரு டெடிகேஷன் இருக்கா, டெடிகேஷன் இருக்கா? கரெக்ட் தான். டைரக்டருக்கு மெசேஜ் போட்டேன், ஆண் பாவம் சட்டை போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன் அவசரமா. ஐயோ வந்து நான் ரொம்ப கலர்ஃபுல்லா வரப்போறேன்னு சொல்லி தான் இது ரொம்ப செலக்ட் பண்ணி துபாயில வாங்கிட்டு வந்த ஷர்ட் இது. எனக்கு சட்டை வாங்கி தரேன். எனக்கு தலைவா சொல்லிட்டேன் 25 வந்துருது. ஸோ பீயிங் பெர்ஃபார்மர் விக்னேஷ்காந்துக்கு எனக்கு ஹோல்ட் பண்ற மாதிரியான கேரக்டர்ஸ் எழுதலையோன்ற வருத்தம் இருந்துட்டு இருந்திருக்கு. உனக்கு இருந்துச்சா? எனக்கு எனக்கு என்னன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும் இருந்திருக்கு. எப்பவுமே இந்த ரைட்டிங் எழுதுறப்பவே நிறைய படங்களுக்கு பிளாக் ஷிப்ல இருந்து போன டைரக்டர்ஸும் எழுதுறாங்க விக்னேஷ்காந்துக்கு. ஆனா சம்வாட் இது எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆகுது. அண்ட் இந்த படத்துல அந்த மிஸ் ஆகாதுன்ற ஃபீல் இருந்துச்சா கதை கேட்குறப்போ? கண்டிப்பா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் படத்தினுடைய லைனை முதல்ல எடுத்துட்டு ரைட்டர் சிவகுமார் அவர் தான் எழுதியிருக்கார். அவர் வந்து முரட்டுத்தனமான ஒரு படத்தோடு அடுத்து தயாராக இருக்கார், ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கார். ஸோ அவர் தான் இதை எழுதினார் முதல்ல. அப்போ எழுதும்போது வந்து நம்ம அந்த முதல் ஸ்பார்க்கில் ஒரு ஐடியா சொல்லுவாங்கல்ல, இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இப்போ எப்படி உருவாச்சுன்னா, இப்படி ஒரு விஷயத்தை பேசணும்னு முதல்ல யோசிக்கிறோம். கதையாக உருவாகி டைட்டில் வந்து அப்படி ரிவர்ஸ் இல்லை, ரிவர்ஸ் ப்ராசஸ். ஆண்களோட பாவத்தை பேச போகிறோம், எப்படி பேசலாம், டிவர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை சுற்றி இதை நம்ம பேசணும் அப்படின்றப்ப, அப்போ அவர் ஒன்று கிரியேட் பண்ணுறப்ப அங்கே ஒரு கேரக்டர் வந்துச்சு. படார்னு துண்டை போட்டேன், இந்த கேரக்டர் எனக்கு தான். அவரும் லக்கிலி அதை எழுதும் போதே அது எனக்குன்னு சொல்லி எழுதினாரு. ரொம்ப எனக்கு என்னென்னா, டே ஒன்ல இருந்து இது வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல, ரொம்ப நாளாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோமான்றது ரெண்டாவது. பட் அது வரும்பொழுது நம்ம அதில் ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்து அதிலேருந்து அப்படியே பிடிச்சி போகணும்னு நினைப்போம். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஆண் பாவம். அப்படி தான் அது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் கொடுத்தது கலை அதை படித்து எடுக்கணும்னு முடிவு பண்ணோன்னா, கலை சில விஷயங்கள் அதுக்குள்ளே மேனரிசமாக என்னை வந்து வேறையா நான் இது வரலும் இல்லாத மாதிரி காட்டணும்னு நினச்சேன். ரியோ வந்து அதை வேறு மாதிரி எல்லா இடத்துலையும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து, நீ பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி அவங்கெல்லாம் சேர்ந்து அதை கிரியேட் பண்ணுவோம். We are waiting to see that. ஏன்னா விக்னேஷ்காந்தோட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்னு உடனே நான் அப்படியே நவரச நடிப்பையும் கொட்டி தீக்கல ஒரு மாதிரி சொல்லலாம். இதுவரையும் இருந்த விக்னேஷ்காந்தோட ஃப்ளேவர்ல இது இருக்காது. இது அந்த கேரக்டரா, அந்த கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸா கண்டிப்பா இருக்கும். இதுவரையும் சோஃபார் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பரா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு. ஏன்னா டிஐ ப்ராசஸ் முடிச்சுட்டு அவர் பாலாஜி சார் எனக்கு நேற்று தான் சொல்றாரு, டிஐ முடிஞ்சோடனே நான் விக்கி கால் பண்ணி சொன்னேன், இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் நடிச்ச ஒரு 3 நாள் படம் அவர் தான் பண்ணார். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கல பாலாஜி. ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. Waiting to see that. And coming to மாலைக்கா, உருகி சாங்கோட வைப் தெரியும், ஜோவோட ஹிட்டும் தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு படம் மலையாளத்துல ஒரு ஸ்கூல்கெல்லாம் ஒரு படம் பண்ணிருந்தீங்க. இட் வாஸ் ஃபேண்டாபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஒரு மாதிரி யங் ஏஜ்ல யூஆர் டன். அந்த படம் பேர் பிரகாஷன் பர்க்கட்டை. அது வாஸ் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தீங்க. ஹோப்ஃபுல்லி லாங் வே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி காம்போ 2 பேர் இல்லை 3 பேர் காம்போ, சித்து மியூசிக் டைரக்டர் சித்து. ஸோ இந்த 3 பேரோட காம்போ தான் எனக்கு ஜோக்கு ஒரு பெரிய மேஜிக் பண்ணுச்சு. 4 பேரோட காம்போ. எடிட்டர் கேஜி அவரும் ஜோவோட எடிட்டர். ஸோ கமிங் டு யூ திஸ் ஃபில்ம், அதுலேருந்து அடுத்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஃபீல் ஆச்சு. பட் டோட்டலாக என்னன்னா இந்த லவ் லைஃப்பில் சொல்கிறேன், கதை சொன்னப்போ நீங்கள் டிக் பண்ணதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சு? எனக்கு இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா தமிழில் அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணல. ஏன்? எனக்கு நைஸ் ஆஃபர்ஸ் வரல. ஓகே, வந்திருக்கு, ஆனால் ஐ டிடன்ட் லைக் இட், அதனால பண்ணல. ஜோல் ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல் மிக்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு யுவர் சாய்ஸ். ஆமாம், ஓகே, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எல்லாருக்குமே அப்படி இருப்பேன். ஸோ ஏதோ எனக்கு ஐ லைக் இட். ரீசன் இதுன்னு சொன்னேன் எனக்கு தெரியாது. ஓகே, பொண்ணுங்களை நிறைய குத்தம் சொல்கிறேன். சோப்பா கரெக்டா தான் போட்டுருவாங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை? சம்திங் டிஃபரண்ட், அதனால சும்மா ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன்.
ஓகே இப்போ ஒரு பாயிண்ட் வந்துச்சு இல்லையா, அது உள்ள இருந்து உள்ள இருந்து வந்துச்சு. அது எனக்கு ஒவ்வொரு தடவையும் கட்டி காமிக்கும் போதுல என்னை பைத்தியக்காரி மாதிரி பண்றீங்கல்ல நீ, சேச்சா உனக்கு கரெக்டா பேச, நீ சொல்லு என்னை ஏமாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. ஆனா என்னன்னா நீ வரல இல்ல, நாங்க ஒரு ப்ரொமோஷன் போயிருந்தப்ப சரிகமால வந்து ஸ்வேதா மோகன் சொன்னாங்க, நம்ம வந்து அடுத்து பொண்ணுங்களுக்கு வந்து பெண் பாவம்னு ஒண்ணு எடுப்போம், ஓகேவா? அப்போ வந்து மாளவிகா நீங்களும் நானும் அதுக்கு நம்ம ஒர்க் பண்றோம்னு ஸ்வேதா மோகன் சொல்றாங்க. அவங்கள்ட்ட அந்த கலையரசன் இருக்கக்கூடாது, அவ இருந்தா அவ மறுபடியும் ஆண் பாவம். நீங்க ஆண் தானே, அப்போ கரெக்ட் தான். ஒரு பொண்ணு முக்கியமா ஏன் கோவம் வந்திருக்குன்னா ஒரு சீனு கூட மேக்கப் போடவில்ல, எல்லாம் போட்டு நான் சன்ஸ்கிரீன் போட்டேன் ஒரு வாட்டி. சோ எங்க ஷூட் முடிச்ச ஒரு 2-3 வீக்ஸ் ஒரு செகண்ட் ஷெட்யூல் மாதிரி வந்துச்சு. அதனால எனக்கு அந்த டைம்ல ஐ வாஸ் சிட்டிங் லைக் சும்மா வீட்ல உட்காந்துருந்ததுனால டேன் எல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வெள்ளையா இருந்துச்சு. நான் சும்மா சன்ஸ்கிரீன் மட்டும் தான் போட்டேன். இது வந்து நீ நிறைய மேக்கப் போட்டேன்னு சொல்லி வைப் பண்ணிட்டே இருக்கேன். இது நான் எதுவும் போடல, சும்மா வைப் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சரியாயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லா மெயின்ல இப்படி வச்சிருந்தேன், இதெல்லாம் போட்டு he was happy. லிப் பாம் போட்டாலே லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் போடலன்னு சொல்லி போட்டு அவருக்கு தெரியல மாட்டேன், நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஆள் மனசுல ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கும்னு யாரோ சொல்றாங்க, கதை டிமாண்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்டர் என்னன்னா அவங்க மேக்கப் போறதை விட மேக்கப் போடாம அந்த ஃப்ரேம்ல இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். வீட்டுல எல்லா இன்டர்வியூ பாப்பாங்க தெரியும்ல, நம்ம தான் நம்ம வந்து இன்டர்வியூ பார்க்க மாட்டோம், வீட்டுல எல்லா இன்டர்வியூ. அண்ட் கமிங் டு ஜென்சன் ப்ரோ, ஜென்சன் பத்தி சொல்லி ஆகணும்னா அஃப்கோர்ஸ் லப்பர் பந்தோட பிளாக் பஸ்டரும் சரி, தமிழ் சினிமாவில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஒரு படம். அதில் அபவுட் த காமெடியன் ரோல், அதுக்கப்புறம் குடும்பஸ்தன். ஸோ 2 பிளாக் பஸ்டருமே, 2 பிளாக் பஸ்டருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இல்ல 2 பிளாக் பஸ்டருமே ஒரு நியூ டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நிறைய தேடிட்டே இருப்போம், எப்பவுமே ஒரு நல்ல படம் ஹிட் ஆகுதுன்னா அது கூட இருக்கிற ஆட் ஆன் கேரக்டர்ஸ், ஆட் ஆன் வேல்யூஸ், அதுதான் படத்தை எலிவேட் பண்ணும். இவ்வாறு ஒண்ணுவாங்க அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு நினைக்கிறேன். ஆண் பாவம் பொல்லாதலையும் அதை பண்ணியிருப்பீங்கன்னு தோணுது. பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப பேசும்போது கூட நான் சொன்னேன், இந்த வாய்ஸை கேட்டோன்னே இப்ப எனக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வாய்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு. அது ஜென்சனுக்கு இப்போ அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்க்குதுன்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ராக்டிஸ் வீடியோஸ் அதில் எல்லாமே இது தனியாகவே அந்த மாடுலேஷன் வர ஆரம்பிச்சிருச்சா? ஹவுஸ் இட் அது எப்படி ஒரு சினிமாவுக்கு ஒரு கேரக்டருக்கு ஆட் ஆன் வேல்யூ சேர்க்குது? தெரியல, எனக்கு கேவலமான குரல்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் முதல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள அடங்காத குரலாக இருந்தது. அது ஃபஸ்ட்டு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதா நினச்சாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நடிங்க அப்படிம்பாரு, அதை பற்றி யோசிக்கிற இடத்துலலாம் நம்ம இல்லை அப்படிம்பாரு. ஆரம்பத்தில் எனக்கு அது பயங்கர இன்செக்யூரிட்டி இருந்தது. என் குரலை எனக்கு கேட்கும்போது எனக்கு பிடிக்காது, ஷாக்காக இருக்கு. இல்லை தெரில, எனக்கு ஒரு வேளை சொல்லி ஃபீட் பண்ணதுனாலையோ என்னமோ நான் அதனால தெரில தலைவா, அது ரிவர்ஸாக தான் நடக்குது. இல்ல அதுதான் ஒரு பிகெஸ்ட் பிளஸ்ஸா பாக்குறேன் எனக்கு. என்ன மேட்டர், நேத்து வந்து நாங்க டிஐ பார்த்துட்டு மிக்ஸ் முடிச்சிட்டு இருக்கோம், நான் உங்க வாய்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஆளு ஒண்ணு பண்ணிருக்காயா, இந்த ஆளு ஒண்ணு பண்ணிருக்காயா செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா இருக்கு. நிறைய பேருக்கு இது நடந்திருக்குல்ல. அமிதாப் பச்சனை வந்து ரேடியோக்குள்ளேயே சேர்த்துக்கலம்பாங்க, வாய்ஸ் நல்லா இல்ல, கேபிசில அவர் வாய்ஸ்னால தான் அந்த ஷோவே ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இவரோட வாய்ஸ்ல இருக்க பெரிய பிளஸ் என்னன்னா, இவர் வந்து பாராட்டி பேசினார்னா அந்த குரல்னால அந்த பாராட்டு டபுள் மடங்கா கேட்கும். அதே அளவுக்கு கலாச்சி பேசினார்னா அவரோட குரலுக்கு டபுள் மடங்கா கலாய்க்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, படத்துல ஒரு இடத்துல நான் சோகமா போட்டோ பார்த்துட்டு இருப்பேன், இங்க வந்துட்டு என்ன ஃபீலிங்ஸா அப்படிம்பாரு, சொல்லிட்டு வாக்காரியா அப்படிம்பாரு. அது ஒரு மாதிரி பிளாஸ்ட். அது நேற்று அந்த இடத்துல வச்சு நான் சொன்னேன், இது அவரோட வாய்ஸ் அப்படி ஆடானா இருக்கு அதுக்கு அப்படின்னு நேற்று சொல்லிட்டு இருந்தேன் நான். அதனால சொன்னாங்கல்ல, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இல்ல அத நம்ம வந்து அப்படி சரி இந்த இடத்துல மியூசிக்கே போடலாம். சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட இருக்க பிளஸ் என்னன்னு நமக்கு தெரியாது இல்ல, அப்ப அது நெகட்டிவ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியாம தான் சொல்லுவாங்க, அது ஏதோ அக்கறைன்ற பேர்ல சொல்லுவாங்க. பட் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாம போயிடும். நம்ம சில நேரத்துல கெஸ் பண்ண முடியாது. ஆமா, இவங்களோட ஃபுல்லஸ்ட் வேற இடத்துல வர்றப்பதான் அது கெஸ் வருது, வேற இடத்துல காட்டுறப்பதான் அது பிளஸ்னே தெரியுது. அத நம்ம கரெக்ட்டான குரல்ல ஒருத்தர் பாடினா நமக்கு பிடிக்காது. இளையராஜா சாருக்கு என்ன குரல் தெரியாது,
கட்ட குரல் தான். ஆனா அவர் குரலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுல்ல. அது அப்போ ஒருத்தரோட பிளஸ் எதுங்கிறதே அவங்களோட ஃபுல்லஸ்ட காட்டுறப்பதான் நமக்கு உண்மையிலே அது தெரியும். அந்த டைம் நம்ம ஒர்க்கை சரியா பண்ணாம இந்த குரலோட சுத்திட்டு இருக்கிறப்ப கேவலமா இருந்திருக்கும். இதே சரியான ப்ராடக்ட்ல லேண்ட் ஆகும்போது இந்த ஸ்பேஸ்க்குள்ள இப்ப உட்கார்ந்துருக்க மாதிரி படத்துல எப்படி அந்த கேரக்டர் ஹீரோ அண்ட் அவர் தான் டாமினேட் பண்ணுவாரு. சொல்லுப்பா. அவர் சீனியர், அவரையும் மதிக்க மாட்டாரு, இவர் கிளைண்ட், இவரையும் மதிக்க மாட்டாரு. இல்ல அந்த ஜோனே வந்து ஒரு ரைட்டிங்லயே அது கவுண்டமணி சார் அந்த flavor தான். இப்போ கலை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னப்பவே தலைவன் என்ன சொன்னாருன்னா, தலைவா பிளாஸ்ட், ஓகே அவ்வளவுதான், நீங்க ஃபுல்லா ஃப்ரீயா பண்ணுங்க அப்படின்னாரு. மத்தவங்க 2 பேர்த்தையும் அடக்கி வைக்க வேண்டிய சூழல் அந்த அப்படிதான் கேரக்டருக்காக. ஒருத்தர் எகிரணும்னா அது அந்த மனுஷன் தான், அந்த மனுஷன் தான் எகிரி ஆகணும். அந்த சீன் ஃபுல்லா எகிர்றதுன்னா அவர் தான் அப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கான ஆரம்பத்துல இருந்தே மானங்கட்ட மூமெண்ட் தான். ரொம்ப பர்ஃபெக்ஷன் ரொம்ப காட்டணும்னு முடிவு பண்ணிட்டு நம்ம ஒண்ணு பண்ணுனா ஒலட்டிடுவோம்ல, சைக்கிள் டயரை பார்த்து இது ஓட்டுற மாதிரி தான். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மீசையை கரெக்டாக ஈக்குவலாக ஒரே மாதிரி ஒரே நாளில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸு 2-3 நாள் நடந்துட்டு இருந்தது. அப்போ அது மீசையை கரெக்டாக வச்சுக்கணுன்ட்டு நானாக ரெடி பண்ணி இங்கே போயிருச்சு, இங்கே மட்டும் போயிருச்சு. நான் என்ன பண்ணுறது, அப்படியே தான் வரணும், ஆனால் இங்கே மட்டும் வரைஞ்சிட்டு வந்துட்டேன், நடிச்சிட்டேன். சீன்லாம் முடிஞ்சோன்னா ரியா சார் இப்படி கூப்பிட்டாரு, அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கல அப்படின்னாரு. கலையை சொல்லி என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஜெல்லாகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுல்ல, அது ப்ராப்ளம் தான் எனக்கு. ஆனால் எனக்கு ஒரு பதட்டத்திலேயே இருந்தேன் அந்த ஜோன். ஃபர்ஸ்டே இவங்க கூட தான் எடுத்தோன்னே காம்போ எல்லாமே 2 பேர்த்து கூட. அவன் கிட்ட கண்டுபிடிக்கல என்னது அப்படின்னா, மீசா அப்படி கேவலமா இதாக இருக்குது கண்டுபிடிக்கலையா, ஐயோ அப்படின்னு. இல்லை ட்ரிம் பண்ணும்போது அது எப்படி, அது பொய் வேற, நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியாது. இல்லை இப்படி டக்குன்னு உண்மையும் சொல்ல வரல. இல்லை ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அதுன்னு மேக்கப்ல கரெக்ட் பண்ணிட்டு இவரு ஏங்க அதெல்லாம் இங்க வந்து பண்ணலாம்ல, முடிஞ்சிரா நம்ம கதை காலி. 3வது நாள் டோட்டல் இன்செக்யூரிட்டியில சுத்திட்டு இருக்கிறேன் நான், இவங்களை கலாய்க்கணும். 3வது நாளே இப்படி உட்காந்துட்டு இருந்த மரத்தடியில, இனி இருக்கக்கூடிய இந்த 15 நாட்கள் மானங்கெட்டு அப்படி இருந்தேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாங்க. அது சில் தான். இல்ல அந்த நிலைமை ஆண் பாவம் போலாத மாதிரி பசங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அது எல்லாருக்குமே நடந்திருக்கும். நம்மளுக்கே வேட்டியை கழட்டிட்டு இப்பதான் பேண்ட மாட்டி விட்டுருக்காரு கலை. லுங்கி எல்லாத்தையும் கழட்டி பேண்ட் மாட்டி அழகா ஒரு டக்கின்லாம் பண்ணி ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. காலியாக போகுது எடுக்கணுமா? ஆக்சுவலி அந்த மை அடிக்காம அந்த ட்ரெண்டா கொண்டு வந்திருக்கலாம். ஜென்னராவுக்கு தலைவா ஒரே சீனுக்குள்ள எப்படி ட்ரெண்ட் கொண்டு வர்றது, இதுக்கே கை நடுங்கிட்டு இருந்தது. பட் அதான் அந்த மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்மூத்தா லேண்ட் ஆன படம். இன்டர்வியூ ஆரம்பிச்ச 20 நிமிஷத்துல தான் எங்க டைரக்டருக்கே இன்ட்ரோ கொடுக்குறேன்னா பாத்துக்கங்களேன். ஸோ கலையரசன் விகடனில் ஸ்டூடெண்ட் ஸ்கீமில் இருந்து பேசிக்காக ரைட்டிங் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பிளாக் ஷீப் மாதிரியான ஒரு மீடியா ஹப்புக்குள்ள என்டையர் சினிமா என்னங்கிறத ஒரு பேசிக் அல்காரிதம் கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு டைரக்டராக வந்திருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆனால் கலையரசன்ற பேரை நான் அடிக்கடி கேள்விப்படுறேன் வெளியெல்லாம். அப்படியா? ஆமா ஆமா. இல்ல உண்மையாவே ஒர்க்கஹாலிக் அப்படின்ற ஒரு டோன்ல. அப்படியா? தேங்க்யூ. கொஞ்சம் கடுமையான ஆள் நினைக்கிறேன். பட் இந்த ப்ராஜெக்டை ரைட்டிங்காக நீங்கள் பிச் பண்ணும்போது எனக்கு இது வேணும் அப்படின்றது முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா? தட் ஒன் லைன் விச் ஹிட்ஸ் யூ ஹார்ட் அப்படின்னா எந்த ஒன்லைனாக இருந்தது? அந்த டேக்அவே தான் இந்த ரைட்டிங் புஷ் பண்ணுச்சுன்னா என்னது? ஐயா எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நான் எடுக்க போறேன்னே தெரியாது. எனக்கு என்னோட ஒர்க்கே என்னவா இருந்துச்சுன்னா, அப்போது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால எல்லா ஸ்கிரிப்ட்டுமே நான் படித்து என்னோட சஜஷன் சொல்லுவேன். அப்படி எனக்கு சிவா வந்துட்டு அப்படி க்ளோஸ் ஆனவர் தான். எனக்கு அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை. நான் கூப்பிட்டு உடனே சிவா அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ஏன்னா அவர் வந்து 2 வருஷமா ஒரு பவுண்டு வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். உடனே நான் கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது சூப்பராக வந்துடும் அப்படின்னா அவர் சொன்னார், ஐயா இந்த 2 வருஷமா அதை கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணது நீங்கள் தான், இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணது நீங்கள் தான், பாசிட்டிவாக சொன்னது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த பாண்டு தான் சிவாவுக்கு எனக்கும். எனக்கு அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, இதை படித்து பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே விக்கி கூப்பிட்றான், இது நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு அது படிச்சோடனே ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் இருக்கிற வசனமாகட்டும் இதுவாகட்டும். ஆனால் கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 160 பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்.
அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். நான் எதுவுமே செகண்ட் தாட்டே இல்லை. நம்ம வேற ஒருத்தர் எழுத போறோம் அப்படிங்கிற எந்த தாட்டுமே இல்லை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சிவா என்னன்னா ரொம்ப பெருந்தன்மையா கலைனா நான் அவரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவரு விட்டு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் முடிவெடுத்தது விக்கி, நான் பண்ணணும்னு முடிவெடுத்தது விக்கி. அதுக்கப்புறம் முடிவெடுத்து ஓகே கலைனா நான் கொடுத்துட்றேன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா விட்டு கொடுத்தது சிவா. அதுக்கப்புறம் எனக்கு நீங்க என்ன வேணா அதில் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அவர் சொல்லிட்டார். இத்தனைக்கும் நான் அதை குறைச்சிட்டு 160 இருந்தது 96 பக்கமா குறைச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை கொடுக்குறேன். இல்ல நான் படிக்கல, இதுக்கப்புறம் அது உங்க ஸ்கிரிப்ட், நீங்க என்ன வேணா பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி. காஸ்டிங் ரெண்டு பேரையும் பிளேஸ் பண்ணதுக்கான ரீக்ரியேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் இது ரெண்டு பேருமே இன்னொன்னு சொல்லிடுறேன், இது வரைக்கும் ரியோனங்கிட்டையும் இது சொன்னதே கிடையாது. காஸ்டிங் நான் 2-3 ஆப்ஷன் போகும்போது ரியோனன் தான் பண்ணணும்னு விக்கி தான். ரியோனன் தான் இதுக்கு கரெக்ட், ரியோனன் தான் பண்ணணும்னா. இன்னொன்னு ஒருவேளை ப்ரொடக்ஷன்ல இப்படி வேற ஒரு சஜஸ்ட் பண்றாங்கன்னா வேற ப்ரொடக்ஷன் பார்த்துருவோம் அப்படின்னா. ரியோனா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். முஸ்தபா ப்ரொடக்ஷனை வேணா மாத்திக்கலாம், ரியோ மாத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். ஓகே ரியோனாங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போய் சொல்றேன் ரியோனாங்கிட்ட. இந்த ஸ்கிரிப்ட் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாரு. என்ஜாய் பண்ணி டேய் கண்டிப்பா பண்ணலாம் அடி வாங்கியிருக்காருல்ல. அவர் என்னன்னா ரிஹர்சல் பண்ணும் போதெல்லாம் உள்ள இருந்து ஒரு ரியோ வெளில வருவார்ல, அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி தனியா தாங்கினார்னே சொல்லலாம். மாளவிகான்ற முடிவு என்னன்னா, மாளவிகா வந்து ஆடிஷன் பண்ணாங்க. இந்த ரோலுக்கு வந்துட்டு ப்ராப்பரா ஆடிஷன் கொடுத்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் ஆடிஷன் பண்ணேன். எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. இது நல்லா தமிழ் பேசி நடிக்க வேண்டிய ரோல். அவங்களுக்கு லைட்டா ஜோல பாத்தீங்கன்னா கூட அது அவங்க ஒரு கேரளா காலாவே ஃபிளேவர் இருப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. நான் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணோடனே முடிவு பண்ணிட்டேன் மாளவிகா தான் பண்ணணும். எனக்கு அந்த ஒரு சீன் ரொம்ப முக்கியமான சீன் ஆடிஷன் பண்ணேன். பண்ணி முடிச்சு நானே பெஸ்ட் மாளவிகா போயிடலாம், சூப்பரா எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலி படத்தில் பிளஸ் ஆகும். ட்ரைலர்ல பார்க்க எனக்கு ஆல்ரெடி எனக்கு சத்தியமா ஐடியா இல்லைங்க. நான் அது திருப்பி இப்படி ஒரு பஸ் கிரியேட் ஆகும், அவங்களுக்கு ஒரு இது ஆகும்னு சொல்லிட்டு விக்கி யோசிச்சிருக்கலாம், மேபி ப்ரொடியூசர் யோசிச்சிருக்கலாம், அவங்களாம் யோசிச்சிருக்காங்க. எனக்கு இந்த ரோலுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்றதான் நான் ரொம்ப உன்னிப்பா இருந்தேன். அது எனக்கு அந்த ஆடிஷன் பார்த்தோன்னே 100% கன்வின்ஸ்ட். சூப்பர் மாளவிகா போயிடலாம் அப்படிங்கிறது. அதனாலதான் மாளவிகா உள்ள வந்தாங்க. ஓகே மாளவிகா ரொம்ப பாசமா பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னப்பா நினைக்கிறேன். மறந்துட்டீங்களா நீங்க? ஆடிஷன்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த கிளிப் எல்லாம் நான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றேன் பிரதர். இன்னும் நான் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையுமே வச்சிருக்கேன் நானு. ஓ அதெல்லாம் டெலிட்டட் சீன்ல வரும் வச்சிரலாம் பிரதர். ஆடிஷன் கிளிப் எல்லாமே வச்சிருக்காரு. சோ தட் ஆடிஷன் நான் இதுக்கான வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. ஆடிஷன்களா அடுத்த ஆடிஷனே போயிருக்க மாட்டாங்க. இல்ல ஆக்சுவலா அது ஒரு மேட்ச் ஒரு क्वेश्चनவே இருக்கு. கட்டாய கலைஞர் நைட். சரி இப்போ எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கான ஆன்சர் உங்க லைஃப்ல நடந்த சினிமால நடந்த மொமெண்ட்ட சொல்ல போறீங்க. ஓகேயா? வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரியோ. நோ சொல்ல எல்லாமே என்கிட்ட வர்ற ஹீரோனா அப்படிதான் நீங்க செகண்ட் ஹாஃப்ல அவர் பாதி ஹீரோ, நீங்க பாதி ஹீரோ. மாளவிகா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டுச்சுல, அது என்ன ரியோ ராஜி நான் பாவம் மாளவிகான் போடு வச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க தான் ஆரம்பிக்கணும். ஆமா சொல்லுங்க. Hey, I appreciate this. படம் ஆன் பாவம். நம்ம மொத்தம் ஏப்பா இந்த 35 நிமிஷம் நம்ம பேசுனதுல நமக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ற மாதிரி ஒண்ணுமே நம்ம இல்ல என்னோட இரண்டாவது படத்திலேயே அந்த பேரியர்லாம் நான் உடைச்சிட்டேன் சார். என்னன்னு பிளான் பண்ணி பண்ணணும்ல, ரியோராஜ் ரம்யா நம்பீஸ்னு போட்டுருக்கோம். அப்படியா? ஆமா. வேற இது ஆன் பாவம் அதனால நீ இவ்வளவு பெருமையா சொல்லும்போதே நான் அதை உணர்ந்துட்டேன். சரி இண்டஸ்ட்ரியில நோ சொன்னதுக்காக ரெக்ரெட் ஃபீல் இருக்கும்ல, இந்த இடத்துல நான் நோ சொல்லிருக்க கூடாது, ஐ ஷுட் ஹேவ் டன் தட் அப்படின்னு. இல்ல ஏன்னா நான் எஸ் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சு எஸ் சொல்லுவேன். சோ என்னோட நோக்கு ரெக்ரெட் இருந்ததே இல்ல. ஓகே எவ்வளவு யோசிச்சாலுமே ஒன்னு இருக்கு. ஆக்சுவலி அது நோ நான் சொல்லல, என்னால பண்ண முடியல. ப்ராக்டிகலி என்னால பண்ண முடியல. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல நான் தான் கிரிக்கெட் கமெண்ட்ரியா இருக்க வேண்டியது. அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃப்ரம் சன் மியூசிக்ல இருந்து டைரக்டா நான் அங்க போறதா இருந்தது. பட் அதுக்குள்ளார சரவணம் மீனாட்சி பண்ணிட்டு இருந்தேன். என்னால பண்ண முடியல, கமெண்ட்ரி பண்ண முடியாம போச்சு. அதுக்கு நான் நிறைய தடவை ரெக்ரெட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா அந்த கமெண்ட்ரிக்கு வந்து என்னை இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூ பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், எனக்கு கிரிக்கெட் தெரியாது, நான் எப்படி இதுல கமெண்ட்ரி பண்றது அப்படின்னா நீ தான் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ ஒன்று எடுத்து பார்த்தாங்க, டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. அவங்க தே வேர் வெரி ஹாப்பி. எனக்கும் பயங்கர ஜாலியா இருந்துச்சு. நான் ஒரு ட்ரீம்ல இருந்தேன், பட் பண்ண முடியாம போயிடுச்சு என்னால. பண்ணிட்டா போச்சு. கமெண்ட்ரி ஆன் பாவம் போல, அதை பத்தி ஒரு கமெண்ட்ரி சொல்லுங்க. ஏன்னா ஸ்பாட்ல என்ன நடந்துன்னு தெரியாது எங்களுக்கு. சோ ஒரு கமெண்ட்ரி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி. ஓகே, அந்த கேள்விக்கு பின்னாடி எப்படி நீங்களா தான் மாட்டிக்கிட்டீங்க. லட்ல வச்சு பாத்தியா? ஓகே,
காலையில் 6 மணி ஆயிடுச்சு. ஆண் பாவம் பொல்லாதது டீம் க்ரூ எல்லாருமே வந்துட்டாங்க. டைரக்டர் அவசரமாக இப்போ தான் முன்னாடி இருக்கிற முக்கு தெருவில் திரும்பி நிறுத்தி அங்கே ஒரு டீ சாப்பிட்டு ஹீரோ எப்போ வருவாருன்னு ஃபோன் அடிச்சு கேட்டிருக்காரு. அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆல்ரெடி ஸ்பாட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஹீரோ ரீச் ஆகிட்டாரு, ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோயின் மேக்கப் கேரவன் போயிருக்காங்க. ஓகே அப்படின்றத ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் இந்த ஷூட்டிங் வந்துட்டேன் அப்படின்றது வந்து தெரியப்படுத்துறாரு. பக்கத்து கேரவன்ல மிஸ்டர் கோடு விழுந்தனால அந்த கோடை மறைக்கிறதுக்காக மைய தேடி பல மைல் தூரம் கிளம்பி போற இப்போ கலையரசன் தங்கவேல் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்ல ஷூட்டிங் எப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத கலையரசன் தங்கவேல் கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க கலையரசன் தங்கவேல். இது எவ்வளவு பெரிய பொய்யனா 6 மணிக்கு காலையில ஸ்பாட்டுக்கு வர முதல் ஆரம்பிக்க போகுது. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல இருந்து தப்பிக்கணும்னா உங்களை நான் பாராட்டி ஆகணும். கமெண்ட்ரி ரொம்ப அருமையா. ஆக்சுவலா பழையறியோ வெளியே வந்த மாதிரி இந்த காலில் ஷூ மாட்டிட்டு ஹாய் டூட்ஸ் அப்படின்னு பேசுற ஒரு பழையறியோ பார்த்து ஒரு ஃபீல் இருந்தது. பழையறியோ புதுரியோலாம் இல்ல, அது எப்பயுமே இப்படிதான் இருக்கு. இதே சட்டையை போட்டு இப்படியெல்லாம் பேசுறேன். ஆக்சுவலா சில சமயம் நான் சொல்லுவானே கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வானே போட போதுண்டா அப்படின்றதா கிளம்பி வருவாப்புல. எனக்கு சீரியஸாவே நான் என்னென்னல இருந்து எனக்கு பழக்கம் அண்ணன், அதுக்கு முன்னாடி இருந்து பழக்கம். அப்ப எப்படி என்கிட்ட பழகினாரோ, அசிஸ்டன்ட் டைரக்டரா எப்படி இருக்கப்போ என்ன பழகினாரோ அது பெரிய விஷயம். பீயிங் ஹிம்செல்ஃப் அப்படியே இருக்குதுன்றது வந்து கிரவுண்டட் ஹீரோ. ஆமா, நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. அது 3 டிஜிட் சேலரியில இருந்து இன்னைக்கு 7 டிஜிட் சேலரி வரலையும் அப்படியே இருக்குதுன்றது வந்து சாதாரண விஷயம். நான் ஆக்சுவலா அப்படியே இருக்கணும்னு நினைச்சு இருக்கல, நானும் வேற ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன், வர மாட்டேங்குது. விஜய் சார் சொல்லுவார்ல, நான் கெத்தாதான் இருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. எனக்கு ஸ்வீட் ஆர்ட்டோட ஆடியோ லான்ச்ல ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்ன அவர்ல ஒர்க் பண்ண 4 ஏடிஸ் அண்ணனால இன்னைக்கு டைரக்டரா இருக்கும். அது எல்லாத்தையுமே மேடையில் ஏறி அழகை பார்த்து எனக்கு ஒன்று பண்ணி ஒரு மொமெண்ட் விதை போட்டது ஆலமரம். எனக்கு அங்க இருக்கிற 4 பேர்த்திட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட கதை கேட்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அவங்கள நம்ம ப்ரொடக்ஷனுக்கு கூட்டு போவோம், அவங்கள ப்ரொடக்ஷன்ல கூட்டு போய் உட்கார வைப்போம், அந்த படமா அது இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. ஹீரோனா ஹீரோ மட்டும் இல்லாம நேத்தும் திருப்பி சொன்னாரு, டே நான் கோ டைரக்டரா, நீங்க அது யாருமே எனக்கு அந்த கிரெடிட் தர மாட்டேங்கிறீங்க, எல்லா படத்திலும் நான் கோ டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொன்னா அது உண்மை, 100க்கு 100 உண்மை. கோ டைரக்டரா ப்ரொடக்ஷனை ஆர்கனைஸ் பண்ணி இது இழுத்துட்டு போறது, ஒரு இடத்துல வேணும்னா கேட்கறது, வெறும் ஹீரோவை மட்டும் இல்லாம எல்லா விதத்திலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இறங்கி சப்போர்ட்டா இருக்கு. இல்ல தப்பிக்க முடியாது, அந்த லாஸ்ட்ல இருக்கிறவன் எல்லாம் மாட்டான். நடிச்சுக்கிட்டு இருப்பாரு, நம்மளுக்கு நம்ம டைலாக் மெமரிஸ் பண்ணி அதை பண்ணி முடிச்சாலே போதும் தானே இருக்கும். இவரு அங்க டேய் கண்டினியூட்டி பாரு, அங்க பாரு அவன் பாரு, அவன் சம்பந்தம் எல்லாம் அங்க நிக்கிறான் பாரு, இந்த வக்கீல் இதுக்கிட்ட அந்த பக்கம் நின்று இருக்கிறான், மீச மாட்டாது, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவரோட பார்வை இருந்துகிட்டே இருக்கும். சுத்தியும் கிரவுடு கிளியர் பண்ற ஏடியாவும் இருப்பாரு. இப்ப நான் எதுக்கு சொல்லணும்னா, இன்னும் 2 பேர் அங்க நிக்கிறாங்க, அடுத்து என் பசங்க ஏடிஸ் நிக்கிறாங்க, அப்படி ஏதாவது செஞ்சு விட்டீங்கன்னா அடிக்கடி நோ சொன்னதுக்காக அவர்தான் நீங்க தலைவரே இல்ல உங்க நோல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நானும் ஒருத்தன். சோ நோ சொன்னதுக்காக have you ever felt regret yourself இண்டஸ்ட்ரியில? இதை நோ சொல்லிட்டோமே நான் சொல்லிட்டு நான் வந்து அதை நானும் நோ சொல்ல 2 பக்கமும் நடந்துச்சு. அது ஜெகமே தந்திரம் படத்துல வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், விக்கின்னு ஒரு கேரக்டர். அதுக்கு வந்து நான் ஒரு 4-5 தடவை ஆடிஷன் போனோம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது நிறைய பேர் அதுக்கு ஆடிஷன் பண்ணாங்க, 100கணக்கான பேர் ஆடிஷன் பண்ணாங்க. ஏன்னா நான் போகும்போதே 10 பேர் உட்காந்துருப்பாங்க அதே ரோலுக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பண்ணாங்க. அந்த டைமில் நம்ம கூடயே இருந்த யூடியூபர்ஸ் சில பேரையும் பண்ணாங்க. அப்போ அதில் வந்து கடைசியாக 3 பேர் வரலையும் நான் இருக்கேன். அதுவும் எனக்கு தெரியுது. 5வது ரவுண்ட்லேயே நம்ம 3 பேர் வரலையும் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கவும் செஞ்சுட்டாங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய ரோல், அது கூடவே வரும், தனுஷர் கூடவே வரும். அப்போ வந்து நான் அதை சொல்லும்போது எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. எனக்கும் அவர் கூட இருந்து கற்றுக்க போகிறோம், கார்த்திக் சுப்ராஜ் சாரோட டைரக்ஷனில் பண்ண போகிறோம், அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு. இது நமக்கு லைஃப் டைம் மூமெண்ட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அந்த படத்தினுடைய 50 நாள் ஷூட்டில் நான் வந்து லண்டனில் இருக்கணும் 50 நாள் அப்படின்னு. அப்போ என்னென்னா அது வரலையுமே ஓகேன்னு தான் எல்லாமே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ சூழல் வந்து இங்கே நமக்கு பிளாக் ஷீப்பை பிஸ்னஸாக
நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. 50 நாள் நம்ம இங்க எல்லாம் போனா திருப்பி வரப்ப இவங்க இதை வித்துருவாங்க அப்படின்னு ஒரு சூழல். இவங்க தான் இந்த குரூப் தான் இருந்தாங்க. அது 7 இயர்ஸ் அந்த அங்க ஷூட் இருந்து போயிட்டு 2019ல நடந்த சம்பவம் இது. அப்போ வந்து அது எனக்கு ஆனா அது நடந்திருந்தா நமக்கு அது பெரிய ஓப்பனிங்கா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம அப்போ கார்த்திக் சார் கூட தேவ் பண்ணியிருக்கோம், அடுத்து தனுஷ் சார் கூடன்றப்ப அந்த லீக் நமக்கு பெரிய இது கொடுக்கும் அப்படிலாம் நினைச்சிருந்தேன். அது வந்து நோ சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு நோ சொன்னேன். ஆனா அது பேரலா நான் அங்கிட்டு நோ சொல்றப்ப அந்த சைட்ல இருந்து கார்த்திக் சார் சைட்ல, கார்த்திக் சுப்ராஜ் சார் சைட்ல இருந்து ப்ரொடக்ஷன்லையும் இன்னொருத்தரை புஷ் பண்றாங்க, அதனால இதை விட்டுருங்க பிரதர்னு அவரும் சொன்னார். அது ஒரு டிஸ்கஷன்ல அப்படி வந்துச்சு. அதனால ஓகே நம்ம நோ சொல்லல, இருந்தாலும் அது வந்து இதாயிடுச்சு. அங்கதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம வந்து அதுக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு என்னன்னா இதுவா அதுவான்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்குல்ல எப்பயுமே. அப்போ கொஞ்ச நாள் நம்ம பிஸ்னஸை முழுசாக பார்ப்போம். ஏன்னா சினிமாவை அப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணால் அது நம்மளை செஞ்சிடும். அங்கே போய் உட்காந்துட்டு ஷார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பேசிட்டு ஷார்ட் முடிச்சுட்டு வந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பேசிட்டு எனக்கு அங்கே நான் இருக்க முடியல, அந்த கேரக்டராக இருக்க முடியலன்னு ஒரு சூழல். அதனால தான் நான் பர்பஸ்லி அதுக்கப்புறம் நான் படங்கள் வந்தப்பையும் கூட நிறைய விட்டேன். சரி நம்ம ஒன்று அங்கே போனால் அது முழுசாக அங்கேயா இருக்கணும், இங்கேன்னா முழுசாக இங்கேயா இருக்கணும், இதை சரி பண்ணிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஆண்பாவம் திருப்பி இனிஷியேட் ஆகிற ஃபேஸில் அது ஸ்டெபிலைஸ்டாக இருந்துச்சு. எல்லாம் ஓரளவு நான் இல்லைனாலும் இது நடக்கும் அப்படின்ற இடத்துக்கு அப்புறம் தான் நான் திருப்பி நடிக்கிறேன். ஓகே, இயக்குனருக்கான நேரம். டெபியூட்டன்ட் எப்பவுமே அவங்க படத்தை ஏன் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது ஏன் பார்க்கணும் ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் யுவர் டைம். எல்லாத்துக்கும் மேலே விகடனில் அவர் பல பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. விகடன்கிட்ட முதல் இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு இயக்குனரா. சரியான தேங்க்யூ. ஆக்சுவலா ஆரம்பிச்சது எனக்கு எழுதணும் ஆசைப்பட்டு எழுத வரும்னு எனக்கு தெரிஞ்சதே அந்த விகடன் மாணவ பத்திரிகையாளர்ல சூஸ் ஆனப்போ தான். ஒரு 600 பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல வெறும் அந்த கடைசி ஒரு 30 பேர் 35 பேர்ல நானும் ஒருத்தனா வந்தப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த கடைசி ஃபைனல் இயர் அப்போ எனக்கு எழுத வரும் அப்படிங்கிற என் பேர் ஃபர்ஸ்ட் அந்த கீழே கலையரசன் தங்கவேல் அப்படின்னு விகடன் மேகசின்ல பாக்குறப்ப இருந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அளப்பரியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னோட முதல் இன்டர்வியூவும் விகடன்ல வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தை ஏன் பேசிக்கா பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த 2 மணி நேரம் ரொம்ப கனெக்டடா இருக்கும். ஐயோ நம்ம வீட்டில் நடக்கிற விஷயமாச்சு அப்படின்னு பார்த்து சிரிக்கிற ஒரு மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். என்ன சொல்ல போனா ஒரு மைண்ட் வாஷர்ல அப்பா என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருச்சு, இருக்கிறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற மகராசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லார் மனசுலயும் இருக்கும். ஒரு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஆரம்பிச்சு வைக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த படத்துல வெளில வரும்போது ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டேக்அவே இருக்கு. ஓகே, இது சரியா தப்பா, இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கா, அப்ப இது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விவாதத்தையோ ஒரு ஒரு கலந்துரையாடலையோ இதை ஆரம்பிச்சு வைக்கும் நான் நம்புறேன். படம் நம்ம ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்றோம். வெளில வரும்போது ஒரு விஷயத்தை நம்மளோட எடுத்துட்டு வர்றதுக்கான ஸ்பேஸும் இந்த படத்துல இருக்கும். ஸோ ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வீக்கெண்ட்ல. அது மாதிரி ஒரு படமா இருக்கும். ஸோ யங் டீமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ஸ் உருவாயிட்டு இருக்கீங்க. அதுக்கு விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆண் பாவம் பொல்லாதது வெற்றி பெறத்துக்கு நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.